பத்திரிகை இருந்தேன். சர்ச்சையை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். இப்போ சர்ச்சையா பேசிட்டு இருக்கேன் யூடியூப்ல. செய்தி உண்மை, ஆனா நெகட்டிவாவும் போடலாம், பாசிட்டிவாவும் போடலாம். பாசிட்டிவா போட்டா பெரும்பாலும் பார்க்க மாட்டேன். நெகட்டிவா போட்டா நிறையவே பார்ப்பேன். முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது விஜய்கிட்ட என்ன கோளாறு இருக்கு, தனுஷ்கிட்ட என்ன கோளாறு இருக்குன்றத விரும்புறான். ஏன்னா நிறைய படங்கள்ல அவர் அரசியல் பேசினார். அதுமாதிரி விஜயும் தன்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகல, முதலமைச்சர் ஜெயலலிதா பார்க்கறதுக்கு உடனாட்டு போய் கையை கட்டி இந்த மாதிரி அவங்க உங்களுக்குள்ள ஒரு பர்சனலா, இப்போ அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரொஃபஷன் திங்கிங், இந்த மாதிரி ஒரு பர்சனல் கருத்தை அவங்களோடது நீங்க சொல்றது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பெல்லாம் அது ஒரு பெருசா தோணல. இவங்க அவன் சொல்றான்னு விட்டு, ஆனா அவரை என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் 3 படத்துல என்னை கட் பண்ணிட்டாரு. இல்ல, உங்களை நான் கேக்குறேன். இப்போ எப்படின்னா, இப்ப அவரோட பர்சனல் வாட் எவர் இட் இஸ், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இப்போ அதுல வந்து இப்ப அவங்கள பத்தி பேசும் பொழுது அது சில நேரங்கள்ல பலவிதமான சர்ச்சைக்கு உள்ளாகுதுல்ல சார். நீங்க அதை எப்படி சார் ஃபேஸ் பண்றீங்க? நான் ஏற்கனவே பத்திரிகை இருந்தேன். சர்ச்சையை பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன். இப்போ சர்ச்சையா பேசிட்டு இருக்கேன் யூடியூப்ல. சம்மந்தப்பட்டவங்களாம் என்கிட்ட பேசுவாங்க. உன்னால திராணி இருந்தா நீ கேஸ் போடு, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 கேஸ் போட்டாங்க. 4 கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு. உங்களுடைய பலம், இப்ப பொதுவா வந்து பலவீனம் நமக்கு பல விஷயங்களை, நமக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தலாம். ஆனா சில நேரத்துல பலம், நம்மளோட பலம்னு நினைக்கிறதே நம்மளை இடறி விட்டுரும்ல. ரொம்ப நம்ம இதுல ரொம்ப கான்பிடென்டா இறங்கி நம்ம ஸ்லிப் ஆயிடுவோம். அது மாதிரி உங்களோட பலத்தினால நீங்க எப்பயாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? ஆண்டவன் சோதனை கொடுப்பாரு, அதை சமாளிக்கணும். கீழே விழுந்தா உடனே எந்திரிக்கணும். ஐயோ கீழே விழுந்துன்னு போனா வாழ்க்கை போயிடும். உங்களுடைய பலம் நீங்க எதை நினைக்கிறீங்க? என்னுடைய தன்னம்பிக்கை. ஆமா, ஒரு செய்தியை எப்படி, உண்மையாவா பொய்யாவா? அதாவது எப்படின்னா, ஒரு செய்தியை வந்து பிளஸ்ஸா ஆயத்தினார் வந்து தினத்தந்தி ஆயத்தினார். தினத்தந்தியில நான் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போ அவர் தான் ஒரு செய்தியை பாசிட்டிவா எப்படி போடுறது, நெகட்டிவா எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. செய்தி உண்மை, ஆனா நெகட்டிவாவும் போடலாம், பாசிட்டிவாவும் போடலாம். ஆனா பாசிட்டிவா போட்டா பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. நெகட்டிவா போட்டா நிறையவே பார்ப்பாங்க. ஆனா அந்த நெகட்டிவிட்டி வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப பயங்கரமா ஹிட் பண்ணுதே. அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கா அப்படி சொல்லும் பொழுது அது உங்களுக்கு எந்த விதத்திலயும் உங்களை பாதிக்கலையா? உங்க பலமாவே இருந்தாலும் அது உங்களை ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாக்கலையா சார்? போலீஸ் அதிகாரியா இருக்கும்போது ரவுடியை 4 ஷாட் சாத்தம். அவன் பொண்டாட்டியோ அம்மாவோ கத்துவா. அந்த சாபமோ அந்த கத்தலோ என்ன ஒன்றும் பண்ணாது. நான் உண்மையான கடவுள் எங்க இருக்காரு. அப்புறம் எப்படி கடவுள் நம்பிக்கை இருக்கா சார்? கண்டிப்பா. ஏன்னா நம்ம வழி எடுத்தது கடவுளுங்கிறது எனக்கு தீவிரமான நம்பிக்கை இருக்கு. மூச்சு உள்ள போகுது, வெளியே வந்தா தான் உயிரோடு போகும். இப்ப உங்க பீரியட்ல இருந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இடையில ஒரு கேப் இருந்தாலும், ஆனா பழைய நடிகர்கள்லாம் இப்ப வந்து ஒரு ஃபாதர் கேரக்டர்ல பயங்கரமா ஒரு வில்லன் கேரக்டர்ஸ்லயோ இல்ல வித்தியாசமான ஒரு பரிணாமங்கள்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா நிறைய பேர் நடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு 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 விஷயம் வந்து வரலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு 2 மணி ஷூட்டிங் இருக்கு, ஃபிலிம் ஷூட்டிங் தான். உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. நாளைக்கே நீங்க ஹீரோயின் ஆகலாம், இல்லை வில்லனை வில்லி ஆகலாம், இல்லை சில்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆகலாம். அது உங்க கையிலே இருக்கு. இதே நயன்தாரா இதே மாதிரி ஆங்கரா இருந்தவங்க தான். எத்தனை பேர் ஆங்கரா இருந்து வந்திருக்காங்க. அதனால அது அல்ல, நாளை நடப்பதை யார் அறிவாங்கிறது இல்லை. நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சினிமால நீங்க ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு இத்தனை பேர் பாக்குறாங்கன்னா எதை வச்சு? உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுனா என்ன சார்? ரெகக்னிஷன். ரெகக்னிஷன் ஒரு பாசிட்டிவ் ரெகக்னைசேஷனா அல்லது ஒரு நெகட்டிவ் ரெகக்னைசேஷன்? உங்க பார்வைக்கு இது நெகட்டிவா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என் பார்வைக்கு இது பாசிட்டிவ். அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. ஒரு பத்திரிகையாளரா சார்? பத்திரிகையாளரா தான் சொல்றேன்.
பத்திரிகையாளராகவும் ஜெயிச்சிருக்கேன், சினிமாக்காரனாக. அதாவது ஆக்டரா தான் நான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட். ஆமா, அதாவது என்னை கொண்டு சேர்த்தது சினிமா, நான் எந்த சந்தேகமும் சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் கொண்டு ஒரு ஒரு மனிதன்கிட்ட சேர்த்தது சினிமா. ஆனா இவ்வளவு பெரிய ஆதரவை கூச்சிருக்கு இப்படி கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அது காரணம் இன்னைக்கு யூடியூப்ல நான் பேசினேன், நம்புறாங்க, நம்புறபடி நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன், பொய்யே சொல்றது இல்லை. நான் நயன்தாரா நிச்சயமா அதுக்கு கருவில குழந்தை உண்டாகாது, செயற்கை குழந்தைன்னு ஒரு எப்போ குழந்தை தத்தெடுக்கணும்னாலே சொல்லுவேன். இப்போ உங்க வீட்ல உங்களை பத்தின இல்லது உங்க குடும்பம் சார்ந்த ஒரு செய்திகளை எடுத்து இப்ப மத்தவங்க பேசும் பொழுது அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா சார்? உண்மையை பேசுனா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அவங்க ஒரு பெரிய நடிகையா இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம இந்த மாதிரி அது அவங்களோட பர்சனல் வாட் எவர் அவங்களோட டிசிஷன். எங்க பர்சனல நேயர்கள் விரும்புறாங்க, முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது விஜய்கிட்ட என்ன கோளாறு இருக்கு, தனுஷ்கிட்ட என்ன கோளாறு இருக்குங்கிறத விரும்புறான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட கூட இவ்வளவு வீக்னஸ் இருக்கா, ஸோ அவங்களும் பீஸ்ஃபுல்லா அதாவது அமைதி இல்லாம தான் இருக்காங்க, அவங்க விரும்புறாங்க. அதாவது விஜய்க்கும் தனுஷ்குள்ளையும் என்ன விதமான நெகட்டிவிட்டி இருக்குங்கிறத மக்கள் விரும்புறாங்க. தனுஷ்க்கு சொல்லல, ஓகே, பற்றி தனி, தனுஷ் பற்றி தனி, ரெண்டையும் லிங்க் ஆகாது. தனுஷ்ல என்ன வீக்னஸ் இருக்கு, தனுஷ் ஏன் இப்படி இருந்தாரு, அதே மாதிரி விஜய் ஏன் அப்படி இருக்காரு. பழைய சினிமாக்களுக்கும் தற்பொழுது இருக்க சினிமாக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு, என்ன மாதிரி மாறினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? டெக்னிக்கலா மாறி இருக்கு, அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னு ஒன்று வந்து இன்னும் அதிகமா போக போக எம்ஜிஆர் சினிமா நடிப்பார். ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்ன முன்னால் உள்ளதெல்லாம் அண்ணன் தம்பி பாசம், லவ், பொறுப்புன்னு பொருத்திங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, இம்மிடியேட் பிரேக்கப்பு, டிவர்ஸு, அப்புறம் பிரேக்கப்புங்கிறது ரொம்ப சர்வசாதாரண பிரேக்கப் ஆகுது. அதே பிரேக்கப் பண்ணவங்களே மறுபடியும் அவனை காலிக்குது, இப்படியான விஷயங்கள் இப்போ யூத் அப்படி தான் இருக்காங்க. அதனால அதை அவங்க படமா எடுக்கிறாங்க. உங்க கூடயே இருக்கக்கூடிய ஒரு சக நடிகரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய இந்த அரசியல் பிரவேசம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? பாதிக்கப்பட்டதுனாலதான் கேப்டன் விஜயகாந்த் ஏன் அரசியலுக்கு வந்தார் தெரியுமா? அவர் கஷ்டப்பட்டு வாங்கின இந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. ஸோ அவர் ரிவோல்ட் ஆனார். நிறைய படங்கள்ல அவர் அரசியல பேசினார், அரசியலுக்கு வந்தார். அதுமாதிரி விஜயும் தன்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகலை, முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்கறது கொடநாடு போய் கையை கட்டிட்டு இருந்தார். சோபா சந்திரசேகர் அவரும் பார்க்க மாட்டேன்னாங்க. அப்போது அந்த பவர் என்னதான் புகழோடு இருக்கலாம், கூட 10,000 பேர் வரலாம், பவருங்கிறது வேறு. அதை புரிஞ்சுக்கிட்டார். ஆகா, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை பார்க்குறதுக்கு எத்தனை லட்சம் பேர் இருக்கா, நாம் வந்து முதலமைச்சர்கிட்ட கையெட்டி நிற்குது அப்படின்னு பார்த்தார்ல, அந்த காரணம் தான் வந்து. சோ விஜய் வந்து ஒரு பவர் ஆக்கிரமிக்கணும்னு தான் வந்திருக்காரு. பட் ஏன் சிவாஜி கணேசன் வந்தாரு, அப்புறம் சமீபத்துல கமல்ஹாசன் வந்தாரு, எதுக்கு? அப்ப அவங்க மக்கள் சேவை பண்ண வரல. பொய், எவனும் மக்கள் சேவை பண்ண வரவே இல்லை. ஏன்னா அரசியல்ல இல்லாமே மக்கள் சேவை பண்ணலாம், சம்பாதிக்கிறதுல 150 கோடி, அதுல ஒரு 50 கோடி எடுத்து இல்ல படிக்க வை. சூர்யா கார்த்திக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, படிக்க வை, விதவைகளுக்கு வாழ்க்கை கொடு. ஆனா ஒரு சிலர் அவங்க விஜய் சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு குழந்தைத்தனமா இருக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு படிக்க வைக்கிறதெல்லாம். இல்லாதவருக்கு கொடுக்கறது தான் தர்மம். தர்மத்தை பண்ணு. இப்போ எம்ஜிஆர் இன்னைக்கு ஊர்ல கிராமத்துல பாருங்க, ரெட்டலை கோட்டு போட்டு கிளை சொல்லுவார். எம்ஜிஆர் செத்து விட்டா ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இயல்பாவே அவங்க மனசுல நீ இடம் பெறணும். விஜய் அவர்கள் வந்து இப்ப எல்லா தொகுதியிலையும் நிக்கிறாரு, பயங்கரமா அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பெண்கள் பார்த்தனா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? விஜய் இந்த விஷயத்துல தப்பு பண்றாரு. அதாவது உன் கட்சியை சேர்ந்த ஒரு பொண்ணு நான் தங்கியாவும் இருப்பேன் தரமாவும் இருப்பேன்னு சொன்னேன்னா பொண்ணை பத்தி ஜனங்க என்ன நினைப்பாங்க? அந்த பொண்ணை கூப்பிட்டு லூஸ் மேலாம் பேசாது, தொலைச்சு கொண்டு பா அப்படிலாம் வரட்டணும்.
அதை விட்டு போட்டு யாரோ சொன்னாரு கமிஷனர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். என் பையன் தப்பு பண்ண வாத்தியாரே அடிச்சாரு, அடிக்கதான் செய்வாரு. இன்னும் நல்லா அடிக்க சார்னு சொல்லணும். என் பையனை ஏன் அடிச்சேன்னு கேட்க முடியுமா? அந்த மாதிரி உன்னுடைய ரசிகர்கள் ஒரு சிலர் தற்கொலையில இருக்காங்க, அவங்கள மாற்றுங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம தற்கொலைன்னு சொல்றது சரியா இருக்கும்? இளைஞர்களை சொல்லவில்லை, அந்த பேசுனால அந்த பொண்ணு தற்கொலைங்கிறேன். அது என்ன சொல்றீங்க நீங்க? லேடி தானே, நான் தாரமாவும் இருப்பேன் தங்கச்சியாவும் இருப்பேன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆமாவா இல்லையா? அதுதானே சொல்றேன். அதை நீ தட்டி கேட்கணும்ல. அப்ப வந்து அவருக்கு வந்து பவர் வேணும், அவரு பாதிக்கப்பட்டிருக்காரு, மக்கள் சேவை பண்றதுக்கு வரல அப்படின்றீங்க. ஆமா, கன்க்ளூட் பண்றீங்க. ஆமா. இப்போ அவர் கட்சியில இருக்க எத்தனை பேர் யோக்கி? செங்கோட்டையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். செங்கோட்டையன் பொண்டாட்டி விட்டு தனியா வாழ்றாரு. செங்கோட்டையன் இன்னொருவனுடைய மனைவியை கூட்டிட்டு போயிட்டாரு. இதை பத்தி முதல்ல ஜெயலலிதா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா விசாரிச்சுட்டு ஓடிப்போ இன்னும் மந்திரி பதவியை கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் செங்கோட்டையனை பார்க்கவே இல்லை. நம்பர் 1 இந்த ஆதவர்ஜனையார் ஒரு ட்ரெயினர், அதாவது நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு மார்ட்டின் பொண்ணுக்கு வந்தான். லவ் பண்ண கல்யாணம் பண்ண, அதில் நான் எந்த வித கொலாது பண்ணல, காதலிக்கலாம் கல்யாணம் பண்ண. மாமனார் வீட்டு சொத்தை அபகரிக்கலாமா? மார்ட்டின் சொத்தை அபகரிச்சான். அந்த அம்மா கச்சா மச்சான் திட்டுது. மச்சான் சொல்றான், அவன் துரோகி போய் எங்க சொத்தை ஆட்டையை போட்டுறாங்க. அந்த ஆளை வச்சுக்கலாமா? இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, இன்னும் நான் ஆதாரத்தோட சொல்லுவேன். ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணதா ஜெயிலுக்கு போனான். அவன் ஜாமீன்ல வந்திருக்கான். அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இருக்கு. இதை என்கிட்ட வச்சிருக்கேன்னு காட்டுறேன். 2 வேட்பாளர்களை, ஒருத்தர் கஞ்சா வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், அவன் ஜாமீன்ல வந்திருக்கான், அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இவெல்லாம் யாரு? அப்போ நீ என்ன உன்னுடைய வேட்பாளர்கள் அந்த தொகுதியில எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு பலர் சிலர் நல்லா இருக்காங்க. தன்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு, தன்னுடைய அநியாயமான சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு ஒன்று ஆளுங்கச்சிட்டு போறாங்க. ஒரு அட்ரஸ் வேணும், முகவரி வேணுங்கிறதுக்காக. அதே மாதிரி சிலர் இந்த மாதிரி விஜய் கட்சியில் சேரலாம். ஏன்னா கட்சியில் சேர்ந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவங்களுடைய மனைவியே அவங்க தொண்டர்கள் திட்டுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செருப்பாலடி. முதல்ல இன்னைக்கும் அந்த பொண்ணு யாரு? பொண்டாட்டி இல்லைன்னு நீ சொல்லலாம்டா லூசு பேல. ஆனா உனக்கு பிறந்த 2 குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு பையன். அதுக்கு தாய் தானே அவங்க. சங்கீத உன் கட்சிக்காரனே இப்படி பேசுறது நீ அன்னிக்கலாமா? நான் இந்த விஷயத்துல முட்டாள்னு சொல்லுவேன் விஜய். நீ அவங்களாம் கட்டுப்பாடு பண்ண வேண்டாமா? இவ்வளவு பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? இவன் வழிகாட்டு. பெண்ணியம் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது உண்மையிலே பெண்ணியம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணியம்னா என்ன சார்? பெண்ணியம்னா நாம பெண்கள் விடுதலை ஆதரிக்கல. விடுதலை ஆதரிக்கலையா? ஆதரிக்கல. ஓ, ஏன் சார் ஆதரிக்கல? விடுதலைன்னு சொல்றாங்கல்ல, அது ஆதரிக்கல. ஏன் சார்? ஏன்னா கணவனை மதிக்கணும். மனைவியே கணவன் மதிக்கக்கூடாதா சார்? மதிக்கணும். நீ அந்த அம்மா நீ சங்கீதம் என்ன சொல்லியிருக்கு? நான் பழைய பங்களால் இருக்கும்போது 2 என் மகன் முன்னாலேயும் மகன் முன்னாலேயும் அடித்தான். விஜய் அடித்தார். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு சோறு கூட கொடுக்கல. என் பையன் என்னை கவனிக்கலை. என் பையனுக்கு நான் தான் சிபாரிசு பண்ணி லைக்காவில் டைரக்ஷன் கோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். என் பொண்ணுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு வரல. இன்னைக்கு திரிஷா கூட்டிகிட்டு எங்கெல்லாம் போகிற நீ மனசுல நீ முதல்ல ஒரு பையனுக்கு அப்பாவா, ஒரு மகளுக்கு அப்பாவா, ஒரு பொண்ணுக்கு கணவனா, ஒரு தந்தைக்கு தனையனா, அம்மாவுக்கு மகனாக இருக்கணும் இல்லையா? அம்மாவுக்கு மகன் இல்லை, அப்பாவுக்கு மகன் இல்லை, பையனுக்கு அப்பன் இல்லை, மகளுக்கு அப்பன் இல்லை, ஒரு பொண்ணுக்கு சங்கீதாவுக்கு புருஷன் இல்லை. இந்த ஆள் என்ன நினைக்கிறது? கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷனோட தான் இருக்கீங்க. வீட்டுக்காரது கேட்ட என்ன சொல்ல நினைப்பாரு? வீட்டில் வேலை செய்யறீங்க. அப்ப சமுதாயத்துல ஆணாதிக்கம்னு இருக்கு. எது? சமுதாயத்துல ஆணாதிக்கம் நிறைய இருக்கு. ஏங்க ஏன் மைனாரிட்டி செக்ஷன் வச்சாங்க? அது பதில் சொல்லுங்க. நீ கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல பேட்டி எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு தகுதி இல்லை நம்ம சொல்ல முடியுமா?
நான் அப்படி சொல்லவே ஆ, இல்லையே. அப்படி சொல்லவே இல்லையே. ஆ. நீங்க கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்ல உங்களுக்கு ஜாதிங்கிறது வேணுமா வேண்டாமா? ஏங்க ஜாதிங்கிறது எதை வச்சு தெரியுமா? கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சர் தான் ஆரம்ப காலத்துல இந்த சாதிங்கிறத வந்துச்சு.